தாமினி இது எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா ராதாவுக்கு இது எதுவுமே தெரியாது. எல்லாரும் முன்னாடி இந்த மாதிரி கேள்வி கேட்டு அவளை மாட்டி விடாத ப்ளீஸ். என்னம்மா ரெண்டடி சூனியக்காரி, இப்ப வாய் மூடிட்டு நிக்கிற? நீதான் என் பொண்ணோட உயிரை பறிக்க முயற்சி பண்ணிருக்க. இன்னைக்கு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். நிறுத்துங்க. போதும் அம்மா, நிறுத்துங்க. இந்த அடிக்கிற கொலை பண்ற விளையாட்டெல்லாம் உங்களுக்கும் உங்க பொண்ணு தாமினிக்கும் தான் வரும், எனக்கு வராது. இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால இன்னைக்கு உங்க 2 பேரை பத்தின எல்லா உண்மையையும் நான் வெளியே சொல்லியே தீருவேன். மோகனையா, மோகனையா, இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். ஒண்ணு இவங்க 2 பேரும் என்ன தடுத்துருவாங்க, இல்லைன்னா நீங்க என் பேச்ச கேட்க மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு நான் எல்லா உண்மையும் சொல்லியே தீருவேன். மோகனையா, நீங்க யார கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிருக்கீங்களோ அவங்கதான் இந்த வீட்ல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி இருக்க முக்கிய காரணம். மோகனையா, இன்னைக்கு தாமினி அக்கா என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாது மோகனையா. அவங்க என்ன கொல்ல முயற்சி பண்ணாங்க. அவங்க அடிச்சதுனால நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது மோகனையா. இப்படி கல்யாண கோலத்துல எப்படி உங்க பக்கத்துல வந்து நின்ன, எப்படி மாலை மாத்தின, எப்படி அக்னிய வலை வந்தன, எதுவுமே எனக்கு தெரியாது. மோகனையா, தேங்க்யூ மோகன். இவ இஷ்டத்துக்கு கதை சொல்வா, நீ அப்படியே இஷ்டத்துக்கு அதை நம்புவல. இவ இப்ப சொல்றது எல்லாமே உண்மையா இருந்திருந்தா அப்ப ஏன் இடத்துல இவ தானே காயப்பட்டு நின்னு இருப்பா. இத்தனை வருஷமா நான் உன்னை காதலிச்சுட்டு இருக்கேன். உன்னை நல்லபடியா பாத்துக்கிட்டேன், உன் குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டேன், உன்னோட பிசினஸ பாத்துக்கிட்டேன். உன்னை அடையணும்னு நான் தவம் இருந்தேன். குஷிக்கு அம்மாவாகணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன். நான் உனக்காக இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பரிசா என்ன கிடைக்குதுன்னு பாத்தியா? இந்த இந்த ஆதாரமே இல்லாத பழி. தேங்க்யூ. இந்த நாளுக்காக தானே நான் இதெல்லாமே பண்ணேன். ராதா, எனக்கு தெரியும் நீ இந்த வீட்டுக்காக எங்களோட குடும்பத்துக்காக எவ்வளவோ செஞ்சிருக்க. ஆனா அதுக்காக தாமினி மேலையும் காவேரி அத்தை மேலையும் நீ இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போடக்கூடாது. ராதா, எப்படியோ நீ எங்க 2 பேர் மேலையும் பழிய போட்டுட்ட. ஆனா அதுக்கு ஆதாரமா உன்கிட்ட ஏதாவது இருக்கா சொல்லு. ஆதாரம் இருந்தது தாமினி அக்கா. ஆனா நீங்க தான் ரொம்ப சாமர்த்தியமா அந்த ஆதாரத்தை அழிச்சிட்டீங்களே. பரவாயில்ல, இருக்கட்டும் தாமினி அக்கா. என்கிட்ட இப்ப கூட ஒரு ஆதாரம் இருக்கு. நான் இப்ப வந்துடுறேன். இது என்ன புது கதையா இருக்கு? என்ன ஆதாரத்தை கொண்டு வர போறா?
போச்சு? அந்த நியூஸ் பேப்பர் எங்க போச்சுன்னு தெரியலையே. அத்தை, இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்ப நீங்க தான் என்னோட கடைசி நம்பிக்கை. எனக்கு நல்லா தெரியும் தாமினி அக்கா உங்களை பயம்புறுத்தி தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்கன்னு. எனக்கு எல்லாம் உண்மையே தெரியும். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. மோகன் ஐயாவுக்கு இந்த உண்மைலாம் தெரிஞ்சிடுச்சுன்னா அவர் உங்களுக்கு கண்டிப்பா துணையா நிப்பாரு. ராதாக்கும் மோகனுக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்கும். ஆனா அது என் போனதுக்கு முன்னாடிதான். மோகன் அவர்கள் மேல ஏற்கனவே பொண்டாட்டியை எரிச்சு கொண்டதா பழி இருக்கு. இப்ப அவருக்கு நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு தாமினி அவரால எரிச்சு கொல்லப்பட்டா. அம்மா ப்ளீஸ் சொல்லிடுங்க, உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். ராதா, என்ன ஏன் நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? தாமினி எதுக்காக என்ன மிரட்ட போறா? நான் மனசார விருப்பப்பட்டு தான் தாமினிய மோகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். அம்மா, நல்லா கேட்டியா? அப்பா, உங்களுக்கு தான் தெரியும்ல, ராதா என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டா. ராதா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா. இந்த தாமினி ராதாவை வேணும்னே மாட்டி விடுறா. ஆமா மோகன் அண்ணா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராதா நம்ம குடும்ப நல்லதுக்காக மட்டும்தான் யோசிப்பா. இப்போ அவ தாமினிய ப்ளேம் பண்றானா, அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குல்லண்ணா. அவ எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணணும்? இப்படிலாம் பண்ணா அவளுக்கு என்ன கிடைக்கும்? அவளுக்கு என்ன கிடைக்கும்னு நான் சொல்றேன். தாமினி, இவளுக்கு மோகன் கிடைப்பான்ல. ஏன்னா இந்த ராதா மோகனை காதலிக்கிறா. ராதா, இன்னைக்கு என்ன பத்தின உண்மை வெளியே வருதோ இல்லையோ, ஆனா உன்னை பத்தின உண்மை இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் வெளியே வந்தே தீரும். இன்னைக்கு நீ என்னதான் பண்ணாலும் இதுல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது ராதா. அதனால எல்லார்கிட்டயும் சொல்லிடு, நீ மோகனை காதலிக்கிறேன்னு. தாமினி, நீ இந்த மாதிரி பண்ணாத. தாமினி, நீ உன்னோட எல்லையை மீறி போற. நான் எல்லையை மீறி போறேனா? சரி, ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இந்த உலகத்திலேயே நீ ரொம்ப அதிகமா மதிக்கிறது இந்த பகவத்கீதையை தானே? அப்ப இது மேல கை வச்சு சத்தியம் பண்ணி சொல்லு, நீ மோகனை காதலிக்கலன்னு சொல்லு. சொல்லு.
தாமினி அக்கா, மோகன் ஐயா மேல என் மனசுல இருக்க உணர்வுகளை சொல்ல இந்த கீதை மேல நான் கை வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த பகவத்கீதையில இருந்துதான் எனக்கும் மோகன் ஐயாவுக்கும் நடுவுல ஒரு உறவு ஆரம்பிச்சது. பேச்சு மாத்த பாக்காத ராதா, நேரடியா சொல்லிடு. அப்பதானே எல்லாருக்கும் நீ எந்த மாதிரி கேரக்டர்னு தெரிய வரும். தாமினி, எவ்வளவு தைரியம் இருந்தா ராதாவை பார்த்து அந்த மாதிரி பேசுவேன்? உண்மையை சொல்றதுக்கு தைரியம்லாம் தேவையே இல்ல மோகன். அதுவும் இல்லாம நான் இதுல எதுவும் பொய் சொல்ல வரலையே. நீயே என்கிட்ட சொல்ல, ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு நிச்சயமான ஒருத்தனை மயக்க முயற்சி பண்றதுக்கு என்னன்னு சொல்வாங்க? நல்ல குடும்பத்து பொண்ணுங்களாம் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? நம்ம 2 பேருக்குள்ள உறவையை இவன் அறுத்து எறியணும்னு முயற்சி பண்ணிருக்கா மோகன். என்ன கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கா. அப்புறம் இந்த மனமேடையில வந்து உட்கார்ந்தும் இருக்கா. அப்ப இவளை பார்த்து அந்த மாதிரி கேட்காம வேற எப்படி கேக்குறது? இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் நான் பொய் சொல்றேன்னு தோணுச்சுன்னா உனக்கு, அவகிட்ட தன்னோட பகவத்கீதை மேல சத்தியம் பண்ணி உண்மை என்னன்னு சொல்லு. அவ உன்னை காதலிக்கலன்னு வாயை திறந்து சொல்ல. ராதா தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக எந்த ஒரு சத்தியமும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவசியம் இருக்கு மோகன். ஏன்னா ராதா நிச்சயமா உன்னை காதலிக்கிறா. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்க தாமினி? கோவத்துல கண்டுபடி உளறிட்டே போற. ராதா கனவுல கூட அப்படி நான் நினைக்க மாட்டான். அவ கனவுல கூட உன்னதான் நினைக்கிறா மோகன். அவ உன்னை அடையணும்னு பாத்துட்டு இருக்கா. உளறத கொஞ்சம் நிறுத்து தாமினி. நான் உன்னை உளரல, இதுதான் உண்மை. நிறுத்துங்க. நிறுத்துங்க நீங்க 2 பேரும். உண்மைக்கு எந்தவித சாட்சியும் தேவை கிடையாது தாமினி அக்கா. ஆனா எனக்கு இவ்ளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் நல்லா கேட்டுக்கோங்க. நான் பகவத்கீதை மேல கைய வச்சு கடவுள் கிருஷ்ணரை சாட்சியா வச்சு சொல்றேன். நான் இந்த ராதா என்ன சொல்றேன்னா, என்னோட உடல், பொருள், ஆவி எல்லாத்துலயும் சபாஷ். சொல்லிடு ராதா. மோகனையாவ காதலிக்கிற. ராதா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எல்லாரும் உண்மை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல. இன்னைக்கு என் வாழ்க்கையோட மிகப்பெரிய உண்மையை நான் சொல்லிட்டேன். இந்த உண்மைய நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சு வச்சிருந்தேன். இந்த உண்மையை நான் என்கிட்ட இருந்தே மறைச்சு வச்சிருந்தேன். இந்த உண்மை மேல
எனக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாம இருந்தது. மோகன் ஐயா, நான் இங்க வந்தது உங்க முகத்துல இருந்த அந்த சிரிப்பை திரும்ப கொண்டு வர. ஆனா எப்போன்னு தெரியல, உங்களோட உண்மையான அன்பு என்னோட சிரிப்புக்கு காரணம் ஆயிடுச்சு. எனக்கு உங்க மேல காதல் வந்துடுச்சு. எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு உங்களை இந்த மாதிரி கவலையோட பாக்குறதுக்கு. ஆனா என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல. எனக்கு காதலோட அர்த்தம் கூட தெரியாது, அது எப்படி இருக்கும் எப்படி வரும் எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க, உங்களோட தெளிவான மனசு எனக்கு காதலோட அர்த்தத்தை சொல்லி கொடுத்துடுச்சு. ஒரு அப்பாவா நீங்க குஷி மேல வச்சிருக்க பாசம், ஒரு மகனா உங்க அம்மா மேல நீங்க காட்டுற அன்பு, ஒரு மனுஷன்ற முறையில மத்தவங்க மேல காட்டுற அன்பு, இந்த விஷயம் தான் எனக்கு காதலோட அர்த்தத்தை சொல்லி கொடுத்துச்சு. நீங்க இருக்கிறதே எனக்கு காதலோட அர்த்தம் ஆயிடுச்சு மோகன் ஐயா. என்னைக்கு நீங்க என்ன அந்த போர்வெல்ல இருந்து வெளியே எடுத்தீங்களோ, அன்னைக்கு முதல் முறையா நான் உங்களை என்னோட தெய்வமா இல்ல, ஒரு ரசிகையா நான் உங்களை ரசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சிருக்கோம். அது ஜென்மாஷ்டமி அன்னைக்கு மண்பானை உடைச்சதா இருக்கட்டும், பாம்புல இருந்து காப்பாத்தினதா இருக்கட்டும், அன்னைக்கு வேகமா ஓடுற பஸ்ல இருந்து நம்ம 2 பேரும் குதிச்சது, ஒவ்வொரு தருணத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா என் காதல் உங்க மேல அதிகமாயிட்டே போச்சு மோனையா. அன்னைக்கு ஓடுற பஸ்ல இருந்து குதிச்சப்ப எனக்கு என் உயிரை பத்தின பயமே கிடையாது, சுத்தமா கிடையாது. அதுக்கு பதிலா நான் சந்தோஷமா இருந்தேன். ஒருவேளை அதுல நான் செத்துட்டா, என்னோட கடைசி நேரத்துல கூட நீங்க என் கைய பிடிச்சிட்டு இருக்கீங்கன்ற சந்தோஷம். உண்மை என்னன்னா மோனையா, நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். இந்த உண்மையை இல்லைன்னு சொல்ல முடியாது, என்னால மறைக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. ஒரு தடவை ராதைக்கு மோகன் மேல காதல் வந்துட்டா வந்ததுதான். மோகனையா, நான் உங்களை காதலிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணல, அது தானா வந்துருச்சு.
ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல எல்லாத்த விட அதிகமா, என்ன விட அதிகமா என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா கடவுள் கிருஷ்ணரை விட அதிகமா நான் உங்களை தான் நேசிக்கிறேன். அதனாலதான் எப்பெல்லாம் நான் என்னோட கண்ணை திறக்கிறனோ அப்ப உங்களை பார்க்க நினைக்கிறேன். எப்பெல்லாம் என் கண்ணை மூடுறனோ அப்ப கனவுலயும் உங்களை பார்க்க ஆசைப்படுறேன். நான் மூச்சு விடும்போது கூட என் இதய துடிப்புல நீங்க தான் இருக்கீங்க. என் மூச்சு நிக்கும் போது நீங்க என் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட பிறப்பு நீங்க, என்னோட வாழ்க்கை நீங்க, என்னோட எதிர்காலம் கடந்த காலம் எல்லாமே நீங்க தான். என்னோட எல்லா பூஜையும் நீங்க தான். என்னோட எல்லா விரதமும் நீங்க தான். என்னோட பக்தி நீங்க தான். என்னோட பொறுமை நீங்க தான். என்னோட தெய்வம் நீங்க தான். என் வாழ்க்கையோட முழு ஆதாரமும் நீங்க தான். நான் உங்களை ரொம்ப 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 அளவுக்கு அதிகமா உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் மோனையா.